5 ஆண்டுக்கு முன்னாடி ஹிந்து வியாபாரிகள் சங்கமானது துவங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வியாபாரிகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். வியாபாரிகள் ஒற்றுமையா இருக்க வேண்டும். நம்முடைய பாரத நாட்டினுடைய தயாரிப்புகளை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், நம்முடைய நாட்டினுடைய தயாரிப்பு சரி, உள்ளூர் தயாரிப்பையும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று வியாபாரிகள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்து வியாபாரிகள் நலச்சங்கம். அவர் தேசபக்தியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். நிறைய வியாபாரிகள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சில வியாபாரிகளுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பொருளாதாரத்திலே எப்படி முன்னேற வேண்டும், தன்னுடைய வியாபாரம் எப்படி பண்ண வேண்டும், இப்படி பல்வேறு வகையில் அவங்களுக்காக ஒரு கலந்த உரையாடல் இருக்கும். அதுக்கான ஏற்பாடாகத்தான் வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி கோயம்புத்தூரில் இந்த மாநகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வியாபாரிகளை அழைத்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெறுகின்றது. அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் ஐயப்பா பூசா சங்கம், அப்படி அந்த மண்டபத்தில் அந்த மாநாடானது நடக்கின்றது. இதற்காக சில பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதனுடைய நோக்கம் இந்த நாடு வல்லரசு ஆகணும், ஒரு நாடு ரொம்ப நல்லா இருக்கணும், வல்லரசு ஆகணும்னா வியாபாரம் முக்கியம். அதனால அந்த நோக்கத்தில் இந்த வியாபார சங்கமானது ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு பூரா வேலை செய்கிறாங்க. கோயம்புத்தூரில் நிறைய பேர் எதிர்பார்க்காங்க இந்த மாநாடு நடத்தணும் அப்படின்னு. முக்கியமான சில பெரியவங்கெல்லாம் சொன்ன நோக்கத்தோட வருகிற 4ஆம் தேதி இது மிக பிரமாண்டமாக நடக்குது. நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதை கேட்கலாம். இந்த அரசாங்கமானது, இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம், இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம். கிட்டத்தட்ட 1920 அந்த வாக்கில் திருப்பரங்குன்றத்தில், அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய இருக்கக்கூடிய மலை முருகர் மலை, அப்படி லண்டன்